அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 10 அதிகாரம் 4வது வசனம், கொர்நேலியுனுடைய அவனுக்கு கிடைக்கிறதான ஒரு தரிசனம், தேவதூதன் சொல்லக்கூடியதான ஒரு நல்வார்த்தை. உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது என்றான். இந்த அருமையான தேவனுடைய மனுஷனாகிய கொர்நேலியு நல்லவன், நல்ல ஜெபிக்கிறவன், அதோடு மட்டுமில்லாமல் தான தர்மங்களில் தாராளமாக பண்ணக்கூடியதான ஒரு நல்ல மனுஷன். இவன் எத்தனை நாட்கள் இப்படி பண்ணியிருந்தான்னு தெரியாது. பாருங்களேன், தொடர்ச்சியான அவனுடைய ஜெபமும் அவனுடைய தான தர்மங்களும் தூதனை சும்மா இருக்க விடலை. மேலிருந்து கீழே இறங்கி அவனை தேடி வருகிறான். அப்போது இவனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் இவனை தேடி தேவதூதன் வருகிற அளவுக்கு அவ்வளவு அருமையாக இருந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதன் மூலமாக தேவனுடைய தூதனுடைய சந்திப்பின் மூலமாக வேறொரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், பேதுருவை சந்திக்கும்படியான ஒரு சூழல் வருகிறது. பேதுரு அவனுடைய வீட்டிற்கு வருகிறான். பேதுரு அவங்க மத்தியிலே பேசுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான். அவன் பேசவே அவர்கள் எல்லாரும் கூடியிருந்ததான அந்த இடம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள்ளே வந்து எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தினை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்து பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தண்ணீரை விளக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி தேவனுடைய திட்டம் அந்த இடத்துல நடக்கிறது. அங்கே கூடியிருந்ததான மக்கள் மத்தியிலே ஒரு அசைவை அந்த இடத்துல பார்க்க முடிந்தது. இவை எல்லாவற்றுக்குமே காரணம் ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் கூட, ஏன் நம்மை கொண்டு நம்மை சார்ந்து இருக்கிறதான சமுதாயத்தில், நாம் வசிக்கின்றதான கிராமங்களிலே பட்டணங்களிலே ஏன் ஒரு அசைவை உண்டாக்க முடியாது? தேவன் எப்பொழுதுமே ஆயத்தமுள்ளவராகத்தானே இருக்கிறார். ஆகவே நம்முடைய தொடர்ச்சியான அந்த ஜெபங்களும் நம்முடைய ஒரு ஆவியின் கனி நிறைந்த வாழ்வும் தான தர்மங்களும் மெய்யாகவே பூலோகத்தை அல்ல, பரலோகத்தை முதலாவது அசைக்கிறது. ஏனென்றால் இவனுடைய வாழ்க்கை பரலோகத்தை ஒரு அசைப்புக்குள்ளாக வைத்தது என்று தான் சொல்லணும். என்னென்னா, தேவதூதன் அங்கிருந்து வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்கிறான் பாருங்க. நீ பண்ண ஜெபம் தான தர்மங்கள் எல்லாம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கிறது என்று. அப்போ தேவன் மறக்கிறவரான இல்லை, அவர் மறக்கிறவர் அல்ல. பல காரியங்களை எல்லாவற்றையுமே அவர் நினைவில் தான் வைத்திருக்கிறார். ஆனாலும் பல காரியங்கள் அவர் செய்து கொண்டே இருந்தாலும் இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதாகவும் இருக்கிறது, தேவனுக்கு அது உகந்ததாகவும் இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய மன்னிக்கணும் எபிரேயர் எழுதின நிருபத்தில் 13வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று. அப்போது தான தர்மங்களில் ஜெபங்கள் இது எல்லாவற்றிலுமே தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு, தான தர்மம் பண்ணி எல்லாம் என்ன ஆச்சு என்று சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய நற்கிரிகளை பரலோகம் கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு நாள் வரும், எந்த ஒரு தெய்வ மனிதன் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறானோ, தான தர்மத்தின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, அவனை கொண்டு ஒரு அசைவை அந்த பகுதியில் தேவன் நிச்சயமாக உண்டாக்குவார். அதற்கு ஒரே ஒரு உதாரணம்தான் இந்த கொர்நேலியு. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டதா என்று சொல்லி சோர்ந்து போகாதீர்கள். இந்த வார்த்தையின்படி கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்ற வார்த்தை வந்துச்சு. அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பிரத்யட்சமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் மகனே என் மகளே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நினைப்பூட்டுகிறார். அந்த ஜெபத்தினுடைய முழு நிச்சயத்தை
நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபத்தில் காத்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, ஜெயத்தை சீக்கிரமாக நாம் சுதந்திரிக்க போகிறோம். நம்முடைய தான தர்மங்கள் அவை எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 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 அசைவை இந்த பூமியில் உண்டாக்க செய்யும். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரு முழு நிச்சயத்தோடு இந்த நாளில் தொடங்குவோம். என் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் இதுவரைக்கும் ஜெபம் பண்ண என்னுடைய வேண்டுதலுக்கு பதிலை சீக்கிரத்தில் நான் பார்ப்பேன், அதை அனுபவிப்பேன் என்ற விசுவாச கண்ணோட்டத்தோடு ஓடுங்கள். நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்வில் தொடரும். உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை நீங்கள் வாழ்கின்ற பகுதியில் செய்வாராக. பரலோக பிதாவே, கொர்நேலியுடைய ஜெபம் ஆண்டவரே, அவனுடைய தான தர்மங்கள் பரலோகத்துக்கு எட்டினது, நினைப்புடுதலாக அமைந்தது. தேவதூதன் வரவழைக்கப்பட்டான், பேதுரு வந்தான், பல காரியங்கள் அந்த இடத்தில் நடந்ததை நாங்கள் தியானித்தோம். அன்பு தகப்பனே, எங்கள் வாழ்விலும் இன்னும் உம்மோடு உறவாகிய அந்த ஜெபம் ஆண்டவர் எங்கள் வாழ்விலே அதிகரிக்கட்டும். நற்கிரிகளை நாங்கள் செய்யட்டும். அதிகமாக ஆண்டவரே, முடிந்த அளவுக்கு கர்த்தாவே தான தர்மங்கள் செய்வதிலே நாங்கள் முன்னோடியாக இருக்கட்டும். இந்த காரியத்தின் மூலமாக நாங்கள் வாழ்கின்ற பகுதியிலே ஒரு அசைவு உண்டாகட்டும். எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய வாழ்விலும் என் ஜெபம் கேட்கப்பட்டது என்றதான விசுவாசம் ஆண்டவரே அதிகரிப்பதாக. மனதார ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.